எல்லாம் வல்ல பார்ஸ்வஜனரின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் போற்றி பணிகிறேன். இன்றைய தியான வகுப்பிலே கலந்து கொள்ளும் பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம போன வகுப்புல போன காணொலியிலே நம்ம கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நாம் நிச்சய நோக்கில் நம்ம பார்த்தோம். அப்புறம் விவகார நோக்கிலே பார்க்கும்போது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதிகமாக ஞானிகள் உபயோகிக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சயின்ஸ்லையும் நிகழ்காலம் அப்படிங்கிறத தவிர பாக்கி ரெண்டுமே மனம் சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள். ஏன்னா கடந்த காலம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பயோக்ளாக் என்ன ஓடுதோ அதை வச்சு தான் நமக்கு கடந்த காலத்தை நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உளவியலாளர்களும் கூறுகிறார்கள். இதே தான் ஞானியர்கள் எல்லாருமே சொல்றாங்க. பகவான் மகாவீரரும் இந்த கடந்த காலம் அப்படிங்கிற ஏரியால தான் நீங்க செயல்படும் போது உங்களுக்கு என்ன சுழற்சி நோய் போன்றவைகள்லாம் வருகின்றன அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார். நாம கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அதை இப்போ சயின்ஸ்லாம் என்னன்னா ஏதோ ஒரு தத்துவம் இருந்ததுன்னா அதை டெவலப் பண்ணி ஒவ்வொரு வெவ்வேறு கோணத்தில் நமக்கு அளிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம இந்த 3 காலத்தை நாம தான் பகுத்து வைத்திருக்கிறோம். அது காலம் நொடி தான், நொடியிலேருந்து வந்தது தான் மற்ற எல்லா விஷயமும் நம்ம பார்த்தோம். இன்னும் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பேரண்டத்திலே ஒவ்வொரு கேலக்சிலையும் நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அந்த புள்ளியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நகரக்கூடிய அந்த டைமென்ஷன் தான் காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காலம்ங்கிற ஒரு கான்செப்டே இயக்கம் இல்லைன்னா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களின் இயக்கம்தான் காலம் நிர்ணயிக்கிறது. அதனால நாம எப்பவுமே காலம் நேரடியாக நமக்காக செயல்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. இயக்கம் நம்ம சம்பந்தப்பட்டது, காலம் ஒரு இமேஜினரி அப்படின்னு தான் வச்சுக்கணும். அதனால எல்லாம் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா சொன்னா நாம தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலம் அங்கே தான் இருக்கு. கால அணுக்கள் இந்த 14 கயிறுலையும் அப்படியே ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. நாம தான் ஏதோ ஒரு புள்ளியில ஏதோ ஒரு கோஆர்டினேஷன்ல லாஞ்சிடியூடு லேட்டிடியூடுன்னு நம்ம பூமிக்கு சொல்றது மாதிரி இந்த லோக சுரூபத்துல இருக்கக்கூடிய அந்த லாஞ்சிடியூடு லேட்டிடியூட்ல ஒரு புள்ளியிலே நாம் பறக்கிறோம். நாம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆயுள் காலம் நீள நீள நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாம எந்தெந்த கால அணுக்களை நாம டச் பண்றோமோ அதுதான் நிச்சய காலம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா முத நான் படிக்கும்போது காலம் ஏதோ நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது காலம் எல்லாத்துக்குமே நிமித்தமானது அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. உபாதானம் நம்ம தான். அப்ப நாம தான் டிராவல் பண்றோம். நாம டிராவல் பண்றோங்கிறதான் நமக்கான இயக்கத்துக்கு உபாதானம் நாம. காலம் ரிலேட்டிவ். அது அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்கிறோம். எந்த பொசிஷன்ல எந்த ஸ்டேட்டஸ்ல நாம இருக்கிறோம் அப்படிங்க தெரிந்து கொள்றது தான் ஒரு நிமித்த காரணம் அப்படின்னு பகவான் சொன்னாரு. அந்த அடிப்படையில நம்ம காலத்தை பற்றி வரையறுத்து கொண்டு வரும்போது தனி மனிதன் அப்படின்னு சொல்லி நமக்கான காலத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பயோ கிளாக் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த பயோ கிளாக் மனம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுல அது வெளியில இருக்கக்கூடிய காலத்தோட நாம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி நமக்கு மனதிலே தூய்மை இருக்கிறதா இல்லையா, கிளேசம் இருக்கிறதா, நாம எப்படி சஞ்சலப்படுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வியவகார காலம் நம்மிடையே தொற்றி கொண்டு இருக்கிறது. இதுதான் நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொன்னான். நேற்று வரை நிகழ்ந்ததை கடந்த காலம், இறந்த காலம் அப்படின்னு தான் நாம சொல்றோம். நாளையிலிருந்து நிகழப்போவது எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு வரையறை. நாம தான் இதை நிகழ்காலம் அப்படிங்கிறதெல்லாம் வரையறை செய்து வைத்துள்ளோம். இந்த கணத்துக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே டெட்டு தான். அதையே நாம இறந்த காலம் தான் சொல்லணும். ஆனா நம்மள இன்னைக்கு காலையில எழுந்ததுலேருந்து நம்ம நிகழ்காலம்னு வச்சுப்போமே. நம்ம இந்த நம்மளுடைய இயக்கத்தை சரியற நாம இதை கால்குலேட் பண்ணணும்னா வேற வழி தெரியல. அதனால நம்ம அப்படி வச்சிருக்கோம். அதனாலதான் இந்த நிச்சய காலம் பற்றி நாம அன்னைக்கு பார்த்தோம். விவகார நோக்கிலே மனதில் பதிந்துள்ள நினைவுகள் கடந்த கால பதிவுகள் அப்படின்னு தான் சொல்லலாம். இதெல்லாம் நம்முடைய பழங்கால நடவடிக்கைகளில் உருவானவை. ஒரு முறை நம்ம மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா அது சீக்கிரம் அது மறந்து போயிடும். நம்ம எப்படி இருந்தாலும் ஃபர்கெட்டிங்
அப்படிங்கிறது நமக்கு ஒரே ஒரு ட்ரிப்பு மட்டும் நம்ம பார்த்த பொருள்கள்லாம் மனசுல அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சில நாட்கள் கூட இருக்கும். சில ஆண்டுகள்ல மறைந்து விடும். நாம கொஞ்சம் கவனிச்சோம்னா அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். கவனிக்காம பல விஷயங்கள நம்ம போகும்போது நம்ம விழித்திரை வழியா விழித்திரையில போய் விழுவுது. அத நம்ம உள்ள போய் பார்க்கும்போது அது மனத்தில போய் பதிகிறது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறந்து விடும். ஆனா சில நினைவுகள் மட்டும் நமக்கு மறக்காம இருக்கணும்னா அதை மீண்டும் மீண்டும் நாம நினைவுபடுத்த வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நினைவுபடுத்தக்கூடிய தருணங்கள் 2 தான் இருக்கும். ஒன்று சுகமான நினைவுகள், இன்னொன்னு துக்கமான நினைவுகள். இது 2 தான் நாம திரும்ப திரும்ப அசை போடுவோம். அந்த மாதிரி அசை போடும்போது அது நமக்கு ஸ்ட்ராங்கா பதிவாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா லேயர் லேயரா விழுந்து 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 அதோட டென்சிட்டி அதிகமாயிடும் அப்படின்னு நம்ம பிசிக்ஸ் படி சொன்னா அப்படிதான் சொல்லணும். உள்ள நாம திருப்பி எடுக்க எடுக்க வேற ஒன்றும் கிடையாது. நாம எடுக்க எடுக்க இது என்ன பண்ணும், நம்மளுடைய கண்ட்ரோல் நேரா போய் எங்க அடிக்கடி நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை ரேம் மாதிரி யூஸ் பண்ணும். கம்ப்யூட்டர்ல ரேம் சொன்னீங்கன்னா அடிக்கடி நீங்க என்னத்தை யூஸ் பண்றீங்களோ அதை கொண்டு வந்து அதனுடைய வெளியில இருக்கக்கூடிய புற நினைவகத்திலே வைத்துக் கொள்ளும். அந்த மாதிரி நாம புற நினைவகத்திலே கொண்டாந்து வச்சுப்போம். அதை நம்ம அடிக்கடி ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கொண்டே இருப்போம். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கடந்த காலம் இறந்த காலத்திலிருந்து நமக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய எண்ணங்கள். ஆக நிகழ்கால செயல்பாடுகளில் நாம் ஈடுபடும் போது அதில் கவனம் செலுத்த வேண்டும் முழுமையாக. அப்படி இல்லாம கடந்த கால நினைவுகளை அசை போட்டுக் கொண்டும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை அடிக்கடி நாம சிந்தித்துக் கொண்டும் இருந்தால் நிகழ்கால கடிகார நொடிகளுடன் இணக்கமாக நம்மளுடைய பயோ கிளாக் இருப்பதில்லை. இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த இந்த மாதிரி ஒரு நான் சிங்க்ரனைசிங் அப்படின்னு சொல்லுவான். இந்த 2 சிங்க்ரனைஸ் ஆகாம இருக்கும். நாம நிகழ்கால செயல்பாட்டுக்கான நேரம் அப்போதைய கணத்துடன் இணைந்து செயல்படணும். நமக்குள்ள பயோ கிளாக்கும் நாம வெளியில வைத்திருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் கிளாக்குக்கும் 2ம் ஒரே மாதிரி இருந்து கொண்டிருந்தால் நாம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம்னு அர்த்தம். சப்போஸ் இதுல ஒரு டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நாம இந்த மென்டல் டைமுக்கும் ரியல் டைமுக்கும் இணையாக நாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது மனோ தத்துவ ரீதியாக கூறுகிறார்கள். இதுதான் அவரும் சொல்லுகிறார். நம்மளுடைய புராணங்களை இருக்கக்கூடிய நீங்க படிச்சீங்கன்னா அதெல்லாமும் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. பகவான் அதை கவனித்தல் தியானம் அப்படிங்கிறதுல ஆர்த்தரவுத்திர தியானம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுகிறார். ஆக இது எல்லாமே அசை போட்டு கொண்டிருந்தாலே இல்லை எதையாவது எதிர்கால திட்டத்தை நிறைவேற்ற ஆராய்ந்து கொண்டிருந்தாலோ மென்டல் டைம் அப்படிங்கிறது ஒரு இழுவையில தான் இருக்கும். அது 2ம் மெர்ஜ் ஆகாது. இது தனியா ஓடிக்கொண்டிருக்கும், அது கொஞ்சம் ஸ்லோவா ஓடிட்டு இருக்கும். நம்ம உடம்புல ஓடுற கிளாக் நீங்க சந்தோஷத்துல இருந்தாலும் இல்ல துக்கத்துல இருந்தாலும் 2க்கும் டிஃபரன்ஸா ஓடிக்கொண்டிருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது எப்படி இருக்கும், துக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்னு நம்ம ஒன்றும் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரமா அப்படியே சும்மாவே உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ஆளு எழுப்புனான்னு வச்சுங்களேன், நாம எங்க இருந்திருக்கோம் அப்ப? அங்கேருந்து ஏன்பா இவ்வளவு நேரம் பார்க்கறேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு நீ பாட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி நம்மள அம்மாவோ அப்பாவோ ஃப்ரெண்டோ நம்மளை எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா நாம ஏதோ ஒரு கடந்த கால நினைவுலே சிக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உள்ள டெக்னிக்கலா மெடிக்கலா சொன்னாதான் அர்த்தம். அதனால நிகழ்கால செயல்பாடு போதிய அளவு நிறைவேறாது நீண்டு கொண்டே சென்றால் அன்றைக்கு மாலைக்குள் முடிய வேண்டியது நாளை நாளை என்று வளர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நிகழ்கால செயல்பாட்டுல நாம ஈடுபடும் போது கடந்த கால செயல்பாட்டை நம்மளே பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுக்கவே கூடாதுங்கிறதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதெல்லாம் ஒரு வகையான மனோவியாதி அப்படின்னு தான் அப்பயே அதை தியானத்துல வகுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைய அந்த அந்த மனோ தத்துவ நிபுணர்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு பிடித்த பொழுதுபோக்க நாம ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், நேரம் போனதே தெரியாது. அப்ப நம்மளுடைய மென்டல் டைம் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கும், கிட்டு கிட்டுன்னு ஓடிட்டு இருக்கும். அப்ப ஒரு நல்ல சினிமால காமெடி படமோ இல்லை நம்ம ஆக்ஷன் மூவியோ சஸ்பென்ஸ் படமோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ரியல் டைமே நமக்கு தெரியாது, நேரம் போனதே தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தியேட்டர்ல முடிஞ்சு வெளியில வரும்போது கேட்டீங்கன்னா நாம நேரம் போனதே தெரியல. அப்ப நாம மெர்ஜாவல நிகழ்காலத்தோட நாம இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. அது முடிஞ்சு போனதான் நமக்கு வெளியில வரும்போது சந்தோஷமான நேரமாக அது அப்போது இருக்கும். அதே ஒரு போர் அடிக்கிற படம் சொன்னா நவ்வுற மாட்டேங்குது, நம்மளே உட்காந்துருப்போம் அந்த தியேட்டர்லயே கொசு கடிக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை இருக்கக்கூடிய சின்ன சின்ன எதிர்ப்புகள் நம்மளை எதிர்த்து என்னென்ன செயல்கள் நடக்கின்றனோ அதெல்லாமே நம்மளுடைய உணர்விலே வந்துவிடும். அப்ப நாம அங்கே
அடுத்தது நல்ல கட்டம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அப்பவும் நம்மளுடைய பயோ கிளாக் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடிக்கொண்டிருக்கும். இது போல தான் நம்மளுடைய ரியல் டைமோட மென்டல் டைம் மெர்ஜ் ஆகாம எந்தெந்த நேரத்தில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் மன ஆரோக்கியத்தில் இல்லை என்பதே பொருள். இதுதான் முக்கியமானது. அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா பகவானும் சொல்றாரு, மனோ தத்துவ நிபுணர்களும் சொல்லுகிறார்கள். இந்த கடந்த கால நிகழ்காலம் அப்படிங்கறத நமக்கு வகுத்து கொடுத்தது இதுக்கு தான். இந்த மன நேர அளவீட்டிற்கும் யதார்த்த நேரத்திற்குமான அளவீட்டில் அடிக்கடி வித்தியாசம் ஏற்பட்டு கொண்டே இருந்தால், அதுவும் இந்த வித்தியாசம் அறிவுக்கு தென்படாமலே இருந்தால் நமக்கு சிறிய அளவில் மன ஆரோக்கிய கேடு உள்ளது. இது தெரிந்தாலே நாம் உடனே தீர்வை கேட்டு வெளியேறி விடலாம். அன்னைக்கே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மகிட்ட இருக்கணும். ஆகா, இங்க நேர டிஃபரன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க உடல்ல ஆரோக்கியம் என்னைக்குமே குறையாதுங்க. மனத்தை பொறுத்த அளவில் உடல்ல பொறுத்த வரைக்கும் பலவிதமான சுற்றுப்புற சூழ்நிலையினால பல டிஃபிஷியன்சி வரும், ஆரோக்கிய கேடு வரும். ஆனா மனதால தான் பெரும்பாலான கேடுகள் நமக்கு வருகின்றன. ஏன்னு சொன்னா அது ஒரு தனியா நம்ம அது நாளைக்கு நாம ஒரு மென்டல் டயத்தில் நாம கூட குறைச்சலா இருந்தோம்னா என்ன மாதிரி நடக்கும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் எப்படி வேலை செய்யும், நம்மளுடைய அகசுரப்பிகள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் மெடிக்கலா நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல வரக்கூடிய கெமிக்கல்ஸ் கிட்டு 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 கிட்டுன்னு ஓடும் அந்த நேரத்துல. அதுவும் நம்ம நரம்புகள் தாங்காது, உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சரியான வேலை செய்ய அது இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்தும். நம்மளுடைய அங்கங்கள்ல எல்லாமே துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்மள. அதனாலயும் நமக்கு ஆரோக்கிய கேடு வரும். அதே சமயத்துல நீங்க மென்டல் டைம் ரொம்பவும் லேகா இருந்ததுன்னா, மிக மிக ஸ்லோவா இருந்தாலும் அதுவும் அதே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பல அங்கங்களை கண்ணாபுண்ணான்னு செயல்பட வைத்து முதல்ல ஃபர்ஸ்ட் அது போய் கை வைக்கிறது அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது தான் போய் அது தொடும். ஃபர்ஸ்ட் நீங்க உடம்புல மென்டல் டைம் சரியில்லைன்னா நம்மளுடைய ப்ரெஷர் வேரியேஷன்ஸை மாற்றி விட்டுரும். பிளட் ப்ரெஷருங்கிறது நமக்கு அதிகரித்து கொண்டே போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள மருத்துவ ரீதியாக நடக்கிறது. வெளியில நம்ம யதார்த்த உலகத்துல நாமளே கூட அதை கண்டுபிடித்து விடலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு மனோ தத்துவ நிபுணர்கள், மனோ தத்துவ மருத்துவர்கள் 2 பேரும் வெவ்வேறு. சைக்காலஜி படிச்சவங்க வேற, சைக்காட்ரிஸ்ட்ங்கிறவங்க டாக்டர்ஸ். இவங்க நமக்கு நல்ல அளவிலே நமக்கு பல எடுத்துக்காட்டுகளையும் கூறி நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மள்ட்ட அது இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான சில மெத்தடாலஜி தான் சொல்றாங்க. அதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்றது கூட நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். இது போன்ற மென்டல் டைம் வேறுபாடுகளைத்தான் அந்த காலத்துல நினப்பு பழப்ப கெடுக்கும் அப்படின்னு சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. நாம ஏதாவது ஒரு நினப்புல உட்கார்ந்துருந்தா அன்னைக்கு பொழப்பு நமக்கு போச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க, நமக்கு புரியல அது, அவ்வளவுதான். அதாவது ஏதாவது ஒரு கற்பனையான எண்ணத்துல ஆழ்ந்து செயலாற்றாமல் இருந்தால் இருக்கிறதெல்லாம் இழந்து நிற்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கற்பனையிலே அதிக நேரம் ஆழக்கூடாது என்பதுதான் பெரியோரின் அறிவுரை. அப்புறம் நாளாக நாளாக கற்பனையை நிஜமாக எடுத்துக்கொண்டு வாழத் துவங்கி விடுவார்கள். இது எல்லாருக்குமே, இது நமக்குன்னு இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ல சில கற்பனையோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நமக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு அதனுடைய உண்மை வெளிப்படும் போதுதான் இவ்வளவு நாள் இதுலயா இருந்தோம் அப்படின்னா நம்ம முட்டாளா இருந்திருக்கோம்னு அர்த்தம். நாம எது ரியாலிட்டியோ அது தெரியாம, அந்த ரியாலிட்டி தெரியாம நாம் என்ன பண்றோம், கற்பனையான விஷயத்துலதான் நாம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம தத்துவார்த்த சூத்திரத்தை படிச்சீங்கன்னா நல்ல விளக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. பல விஷயங்களை ரியாலிட்டி நமக்கு என்னன்னே தெரியாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தத்துவத்தை சூத்திரமாக நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார் ஒரு மாபெரும் அறிஞர். அதுல இல்லாத விஷயமே கிடையாது. நீங்க அதை படிச்சீங்கன்னா இந்த மென்டல் டயத்துக்கும் நாம ரியல் டயத்துக்கும் உள்ளது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு தெரியாத ரியாலிட்டி என்னென்ன இருக்கு, நாம அறியாத ரியாலிட்டி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த நிச்சய நோக்கிலையும் சொல்லியிருப்பாரு. ஆர்த்தரவுதுர தியானம், தர்ம தியானம், இது எல்லாமே வியவகார நோக்கில் நமக்கு மனசுல இருக்கிறத வச்சும் சொல்லியிருப்பாரு. இது 2 ரியல் டைமும் இதையும் வச்சு பேஸ் பண்ணி எழுதப்பட்டது தான் தத்துவார்த்த சூத்திரம் சொன்னா மிகையாகாது. அதை நம்ம சரியா படிச்சோம்னா நம்ம வாழ்க்கைக்கு பல வகையிலும் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுல ஒரு வார்த்தை கூட ஒரு கடவுளையோ ஒரு ஞானியையோ குறிப்பே இருக்காது. இதுல ஒரு சாதாரண மனிதனை பற்றிய செயல்பாடு, நம்மளுடைய மன இயக்கத்தை பற்றிய செயல்பாடு, புறத்திலே இருக்கக்கூடிய
அந்த புத்கல பொருள்கள் என்னென்ன இருக்கின்றனோ அவற்றின் செயல்பாடு இத்தனை இயக்கங்களையும் நமக்கு வழங்கியிருப்பார். அப்ப மொத்தத்துல காலத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகளைத்தான் அந்த நூல் நமக்கு அளிக்கிறதுன்னு தான் சொல்லணும். அத்தனையுமே அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ஸ் சொல்லுவாரு. நீங்க திருலோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபோர்த் டைமென்ஷன் அங்க வந்துடும். அது காலம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 3D எல்லாம் இந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல எப்படி இயங்குது? நாம இங்க பிறக்கிறோம், அடுத்த பிறவி நாம சொர்க்கத்துல போய் பிறக்கிறோம்னா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவாரு. அங்க நீங்க இருக்கும்போது டைம் லாகிங் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி பல அறிஞர்களும் இது போல நமக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஞானியர்கள், மகா ஞானியர்கள் அப்படின்னு நாம கைகூப்பி வணங்குகிறோம். அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர்களும் நமக்கு மனசுல என்ன மாதிரி மனப்பிறழ்வு இருக்கிறதா, மனச்சோர்வு இருக்கிறதா, மன சிதைவு இருக்கிறதா அப்படிங்கிற நம்முடைய அந்த பயோ கிளாக் என்ன மாதிரி என்ன லட்சணத்துல ஓடிட்டு இருக்கு, நம்ம உடம்புல என்னென்ன படிநிலைகளை நமக்கு ஆரோக்கியம் கெட்டு நோயாளியாக வாழ்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாகவே எடுத்து கூறுகிறார்கள். அதை நம்ம பல வெளியில கூட நீங்க போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா பல வீடியோக்கள்லாம் கூட இருக்கிறது. நீங்க மன அழுத்தத்தில் இருந்தா இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. எப்ப நமக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோக்கிய கேடு மனசுல வருதுன்னா நாம எப்பயுமே பாஸ்ட்ல இருந்தோம்னா தான். அதுதான் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் நமக்கு வந்ததுனால நாம கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப? நிகழ்காலத்துல. நிகழ்காலத்துல இறந்த காலத்தோட தொடர்புல இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா எதிர்கால தொடர்பிலேயே நீங்க வாழ்கின்றீர்கள், அதை பத்திய திங்கிங்லயே இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் பேஸ் ரெண்டுக்கும். நீங்க கடந்த காலத்திலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்த நோய் வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க கவலையிலே ஒரீஸ்லயே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தை எப்ப பார்த்தாலும் நிகழ்காலத்துல வைத்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நிகழ்காலத்துல நீங்க வாழவே இல்லை. உங்களுக்கான ஆயுள் வீண் தான் சொல்லணும். எப்ப பார்த்தாலும் நிகழ்காலத்துல நம்ம இல்லைன்னா நம்ம பிறந்தமா இருக்கிறோமாவனே தெரியாது. எப்பயும் ஏதோ ஒரு கற்பனையில இருந்து கொண்டு இருக்கிறோம். இரண்டுமே கனவுகள் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். எதிர்காலமும் ஒரு கனவு தான், கடந்த காலமும் ஒரு கடந்த கால கனவு, இது எதிர்கால கனவு. நாம நிகழ்காலத்துல கனவுலயே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நம்ம நினைவே உனக்கு கனவுதான் சொல்றாங்க ஞானிகள். அப்படி இருந்தாம நாம உபச்சார வழக்கிலே நாம பார்க்கும்போது கனவுலே வாழ்ந்து கொண்டிருந்தால் மன ஆரோக்கியம் கெட்டுவிடும். அதனால உடல் ஆரோக்கியம் மிக மிக மோசமாகிவிடும். அப்படிங்கிறது தான் நமக்கு அன்றையிலிருந்தே தத்துவங்களும் அளிக்கின்றன, மருத்துவங்களும் நமக்கு மருத்துவ நூல்களும் அதான் சொல்லுகின்றன. மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள் என்பதுதான் சரியான ஒரு நமக்கு விளக்கமாக அளித்திருக்கிறார். நீங்க அமைதியா இருக்கீங்கன்னாலே நிகழ்காலத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, பதட்டம் இருக்கிறது, இது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இந்நேத்திக்கு அப்படி நடந்துச்சு நாளைக்கு இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொன்னா ஒண்ணு நீங்க மன அழுத்தத்திலேயோ இல்ல ஒரீஸ்லயோ இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறது தான் இந்த 3 காலங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன. உங்களது மனமானது மிகவும் வலிமை வாய்ந்தது. அது நல்ல எண்ணங்களால் நிரப்பப்படும் போது உங்களது வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். படைப்பிலே பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம்தான். மனிதனின் ஆயுள் காலத்தை கூறு போடும் வலிமை வாய்ந்தது இந்த மனம்தான் அப்படின்னு சொல்லணும். இந்த பயோ கிளாக் அதனுள் தான் உறைந்துள்ளது. அதன் துடிப்பு புறத்தில் உள்ள கடிகாரத்துடன் இணைந்து ஒரே மாதிரியாக அதிர்வு துடிப்புடன் இருந்தால் மனநலமும் உடல் நலமும் சீராக இருக்கும். அப்பதான் அறிவு படிநிலையில் வளர்ச்சி வரும். படிநிலை என்ன மாதிரி வளர்ச்சி வரும்? மதி ஞானம், சுருத ஞானம், அவதி ஞானம், மனப்பரியாய ஞானம், கேவல ஞானம், இது போன்ற படிநிலையில நீங்க உயர வேண்டும் என்றால் நம்மளுடைய மென்டல் டைம் ஷுட் மெர்ஜ் வித் ரியல் டைம். அதுதான் உண்மை. நாம இந்த நிகழ்காலத்திலேயே நீங்க எப்ப வாழ்றீங்களோ அப்பதான் உங்களுடைய அறிவு நிலையுமே படிநிலையில உயரும். நாம எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்துல இருந்தீங்கன்னா மதிசுருதி ஞானம் கூட உங்களுக்கு வளர்ந்திருக்காது. நீங்க அவதி ஞானத்துக்கு போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லா தத்துவ நூல்களும் கூறுகின்றன. அதுல பகவான் மகாவீரர் கூறுறது ரொம்ப தெளிவா எடுத்து கொடுக்கிறார். நம்ம தியானத்தையே கவனித்தல் தான் சொல்லிட்டாரு அவரு. தியானங்கிறத கண்ணை மூடி அப்படி செயலற்று இருப்பதற்கு பேர் தியானம் மட்டுமல்ல. அதனால உனக்கு எந்த யூஸும் இல்லை, மன அமைதி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அதனாலேயும் யூஸ் இல்லை. நீ படிநிலையில உயரணும், அவதி ஞானத்துக்கு போகணும், மனப்பரியாய ஞானத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை வச்சு எதிர்காலத்துல நீ எப்படி இருக்கணும்னு திட்டமிட்டு வாழணும் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார்.
அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்க அடுத்த நிலைக்கு போகலாம். அப்பதான் நீங்க கேவல ஞானத்துக்கு போகலாம். அதன் பிறகுதான் பிறவா நிலைங்கிறது என்னன்னே நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுதான் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விளக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். எண்ணத்தில் தடை ஏற்பட்டால் சுழற்சி ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறது தான் பகவானும் சொல்றாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர்களும் கூறுகிறார்கள். எண்ணத்துல ஒரு தடை ஏற்படுவது அப்படின்னு சொன்னா அப்சஷனல் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்சஷனல் தாட் அப்படின்னா விடாப்பிடியாக எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும், ஆட்டி படைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இது நம்ம மனசுல இருந்து வெளியில வரும் எண்ணங்கள் தான். இது வெளியிலேருந்து வர்றது கிடையாது. இத நாம புரிஞ்சுக்கணும். வெளியில ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ட்ரிகரா இருக்கலாம். ஆனா மனசுலேருந்து வர்ற எண்ணங்கள் தான் நம்மள ஒரு அப்சஷனலா இருக்கும். ஒரு தடையாக நின்றுவிடும். அதனால மனதிலிருந்து ஒரு பழைய நினைவு, நிகழ்வு வருது அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்டிமுலஸை உருவாக்கும். அந்த ஸ்டிமுலஸுக்கு நாம எப்போ பார்த்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எப்போ ஒரு ஸ்டிமுலஸ் வந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடுங்க. ஒரு நமக்கு ஒரு ஒரு துடிப்பு உள்ளேருந்து வந்ததுன்னா அதை துலங்குதல், நம்ம ஏதோ ஒன்று செய்யறதுக்கு துலங்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துடிப்பு ஒரே இடத்துல துடித்து கொண்டு இருந்தால் நாம் எதுவுமே செய்யாம செயலற்று இருப்போம் அந்த நேரத்துல அப்படிங்கிறது தான் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு எண்ணத்துல நீங்க சிக்கி கொண்டால் கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மனோதத்துவத்துல. அதாவது கண்டிப்பாக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க அந்த நேரத்துல. அந்த மாதிரி உங்க மனசுல நீங்க ஒரு எண்ணத்துல சிக்கி கொண்டிருந்தால் திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்து கொண்டிருந்தால் அப்ப உருவாவது பதட்டம். அதற்கு பேர் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு கைகள்ல கிருமி ஒட்டி கொண்டு இருக்கா அப்படின்னு ஒரு தாட் வந்துடும். அது எப்பல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல அவ்வளவு இல்ல. இந்த கொரோனா வந்ததுல இருந்து நீங்க பார்த்திருக்கலாம். நமக்கு நிறைய அறிவுரை சொன்னாங்க அந்த நேரத்துல. கையில அந்த கிருமிகள் இருக்கும், நீங்க நல்ல சானிடைசர் போட்டு கழுவுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஜெம்ஸ், அந்த ஜெம்மோட கண்டாமினேஷன் நம்ம கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அவர்கள் கூறுவது. அதுக்காக நாம என்ன செய்றோம், அடிக்கடி கையை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால அந்த பதட்டமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டோன்னே நம்ம என்ன செய்றோம், கட்டாயமாக ஒரு செயல்ல ஈடுபடுறோம். என்ன செய்யறோம், கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ். அது கையை கழுவிட்டே இருப்போம். கையை கழுவி எந்த விஷயம் வந்தாலும் உடனே சானிடைசர் போட்டு சோப் போட்டு கை கழுவிட்டே இருப்பாங்க. அதுவே இந்த தோலுக்கு கெடுதல். ஆக்சுவலா ஒரு சின்ன சின்ன விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் தொட்டாக்கா கை கழுவிட்டு இருப்பாங்க சில பேர். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மனவியாதி இருக்குன்னு தான் அர்த்தம். இது நமக்கே தெரியும். தெரிஞ்சாலும் அந்த மனவியாதியை நம்மளால விட முடியாது. அந்த மாதிரி ஒரு அச்சம், உள்ளுக்குள்ள ஒரு பயம். வீட்டுக்குள்ளேயே கொரோனா இருந்து வந்திருக்குமோ, அதுல வேற சில பேருக்கு ரெசிஸ்டிவிட்டி இருந்ததுன்னா வராது, சில பேருக்கு வரும்னு வேற அது ஒரு கிளாஸ் கொடுத்து விட்டாங்க. அப்ப நிறைய பேர் கையை கழுவிட்டே இருப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன் கூட இருக்கும் சில பேருக்கு. அது பேட்டர்ன் சொன்னா இத்தனை தடவை கழுவணும் அப்படிங்கிறது மனசுல கவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு காரியத்தை சொன்னா 2 தடவை கழுவணும், 3 தடவை சோப் போடணும், 1 தடவை சோப் போடணும், 3 தடவை சோப் போடணுங்கிறது அவங்கவுங்களுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுல ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 10 தடவையாவது கழுவிடணும் அப்படின்னு பிடிவாதமா இருப்பாங்க. இது ஒரு ரிச்சுவல்ஸ் தான் சொல்றான் அவன். அது ஒரு சடங்கு அவங்களுக்கு. அந்த எப்ப நீங்க அப்சஷனல் தாட்ஸ்ல மாட்டிக்கிறீங்களோ ஒரு கம்பல்சிவ் ரிச்சுவல் வரும் அப்படிங்கிறது தான். அதுதான் ஓசிடி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு டிசார்டர், அப்சஷனல் கம்பல்சிவ் டிசார்டர். இந்த ஓசிடி அப்படிங்கிறதுல பெரும்பாலும் நம்ம கொஞ்ச நேரமாவது சிக்கிக்கிட்டு தான் இருப்போம். இது நாம வாழ்க்கையில இது எல்லாருக்குமே பொதுவானது தான். அந்த ஓசிடி இல்லாம நம்மள தப்பிக்கவும் முடியாது யாராலையும். ஒரு துக்கமான நிகழ்வும் இருக்கும், ஒரு சந்தோஷமான நிகழ்வும் நமக்கு இருக்கும். அந்த தாட் வந்துட்டு தான் இருக்கும் நமக்கு. அது வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரமாவது இருப்போம். ஆனா சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நம்ம சுதாரிக்கலைன்னா ஓசிடியிலே இருந்து கொண்டிருந்தால் அது பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு டிசார்டர் ஆயிடும். இது லேசா ஒரு பிறழ்வு தான். வந்தோன்னு திருப்பி நம்ம யதார்த்த உலகத்துக்கு வந்துடணும், நிகழ்காலத்துக்கு வந்துடணும். அப்படி வரலன்னா இந்த அப்சஷனல் தாட்ஸ் கம்பல்சிவ் ரிச்சுவல்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். சில பேர் பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில். இது கொரோனாலாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னமும் பயம் இல்லைன்னா கூட இப்போ கூட சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் சானிடைசர் போட்டு கழுவிட்டு இருப்பாங்க. அந்த சானிடைசர் பாட்டில் அங்கே இருந்துன்னா அந்த அந்த மாதிரி ஒரு பொது இடங்கள்ல போனாக்கா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா கேட்கவே வேண்டியதில்லை. சானிடைசர் இல்லாம கையை கழுவாம யாரும் இருக்கிறதே இல்லை இப்போ கூட நவடேஸ். இதெல்லாம் ஒரு டிசார்டர் தான் ஆக்சுவலா. அந்த அளவுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை நம்ம செஞ்சு கொண்டு இருந்தோம், நம்ம லேசா ஓசிடியில தான் இருக்கணும்னு அர்த்தம். ஆக இந்த மாதிரி திரும்ப திரும்ப சந்தேகமாக எண்ணம் சுழற்சி ஏற்பட்டால், இல்லாட்டினா மனதில் அசை போட்டு கொண்டே இருந்தால்
இந்த மாதிரி ஆர்த்தரத தியானத்தின் பரிமாணங்கள் அப்படின்னா பகவானும் சொல்றார். இதனால் பய உணர்வினால் வருவது கைகளை கழுவிக்கொண்டே இருப்பது, கிருமிகள் இருக்குமோ என்ற பயமே. இதுல சில பேர் அப்ப உள்ளுக்குள்ள பயம் உணர்விச்சு தான் எப்ப பார்த்தாலுமே நமக்கு இந்த ஓசிடியை கொடுக்கும். பெரும்பாலும் பயம் இல்லாத மனிதர்களே இல்லை. சந்தேகமே பயத்தின் வெளிப்பாடு தான் சந்தேகம்ங்கிறது. உள்ளுக்குள்ள பயம் வெளியில வரும்போது சந்தேகமாக வருகிறது. அந்த பய உணர்வு சந்தேகத்தை தூண்டிவிடும். அதுதான் ஒரு அப்சசிவ் தாட்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு கட்டாயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம எப்படி சொல்றது, சொல்லாம இருக்கிறதுன்னு புரியல. அது சொன்னா வேற மாதிரி கூட அர்த்தம் எடுத்துக்க கூடாது நீங்க யாருமே. இதனால அந்த காலத்துல மொட்டை பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மடின்னு சொல்லிட்டு யாருமே தொடக்கூடாதுமாங்க, தனியா ஒதுங்கி இருப்பாங்க. இதெல்லாமே ஓசிடி தான் ஆக்சுவலா. அவங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஓசிடி தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மடி அப்படின்னு ஓவரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கனாலே அவங்க எல்லாம் ஓசிடியில சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் அதுல யதார்த்த உலகத்துல நீங்க சில விஷயங்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தீங்கன்னா ஓசிடியை விட்டு வெளியில வந்துடலாம். அதர்வைஸ் அதற்கு ஏதாவது ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நான் பூஜை பண்ணணும் என்னை தொட்டுட்டியே அப்படின்னு எங்க பாட்டியெல்லாம் கத்த போடும், சத்தம் போடும். இதுக்குன்னே சில வாலு பயல்க அந்த மாதிரி பாட்டிமார்களை வேணும்னு தொடுவாங்க. கண்ணா பொண்ணான்னு திட்டிட்டு மறுபடியும் ஒரு தடவை குளிச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்க உங்க காலத்துல இப்ப பார்க்க முடியாது. அந்த மாதிரி பாட்டியெல்லாம் இல்லை இன்னைக்கு. அவங்களாம் ஓவர் மடின்னு சொல்லி அதெல்லாமே ஒரு ஓசிடி தானே. ஆனா அப்படி இருந்தாதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு உள்ள அவங்களுக்கு. உண்மையா அதுதான். ஆகா நம்ம சரியா நடக்கலையோ அப்படிங்கிற சந்தேகம். நம்மள்ட்ட உடல் தூய்மை இல்லாவிட்டால் மன தூய்மை வராது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. மன தூய்மைக்கும் உடல் தூய்மைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் ஞானிகள் கூறுகிறார்கள். இருந்தாலும் உடல் தூய்மைக்கும் அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தூய்மைக்கும் மிகவும் கட்டாயமாக நம்ம ஆன்மீக சடங்குகளை செய்யும் போது அவசரமா இதையே தான் கவனிப்போம். மனசுல இருக்கக்கூடிய தூய்மையை நம்ம கவனிக்கிறதே இல்லைங்கிறது தான் யதார்த்தம். இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு ஓசிடி இருக்குன்னு தான் அர்த்தம். நாம எங்க போய் சேரணுமோ அங்க சேர மாட்டோம். இந்த சடங்கை தான் நம்ம செஞ்சிட்டு இருப்போம். பல நேரத்திலையும் இந்த அப்சசிவ் தாட்ஸ்ல இந்த ரிச்சுவல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது பக்தி மார்க்கத்திலே அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சொல்றது பலருக்கும் பிடிக்காது. இது நம்மள்கிட்டயே அந்த குணம் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஓசியில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. மன தூய்மையா அவ்வளவு சீக்கிரம் வர்றது இல்லை. அவங்க உடல் தூய்மையிலையும் சுற்றுப்புற சூழ்நிலையிலையும் அந்த ஆடைகள் தூய்மையிலையும் அவங்க வச்சிருக்கக்கூடிய திரவிய அதனுடைய தூய்மையையும் இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சாமியை கழுவிட்டு இருப்பாங்க. அபிஷேகங்கிறது எத்தனை தடவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கணும். அவங்க திருப்பி செய்யறாங்கனாலே அது சம்வாட் இதுதான், இந்த கேட்டகரி தான். அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நிறைய பேர்ட்டு அந்த பழக்கம் இருக்கும். அது நான் சொல்றது இந்த ஆளுனா எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மன தூய்மை தான் பக்திக்கு முதல் படி. உடல் தூய்மை மட்டும் அல்ல அப்படிங்கிறது தான். சுடுகாட்டுல போனா கூட நீங்க சாமியை கும்பிடலாம். இது மாதிரி ஒரு விரத நோன்பு கதையே ஒன்று இருக்கு. நீங்க எல்லாரும் படித்திருக்கலாம். கணவன் இறந்து போகும்போது அன்றைக்கு அந்த விரதத்தை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக அந்த மங்கை அங்கேயே அந்த விரதத்தை இருந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதை அந்த ஒரு காலத்துல படிச்சவங்களுக்கு தெரியும். அதை நம்ம வேற நாளைக்கு பேசிக்கலாம். இதெல்லாமே இந்த ரிச்சுவல்ஸ் வந்தது கூட அப்சசிவ் டிசார்டர் தான். அது அந்த எண்ணத்துல சிக்கிக்கிட்டது தான் அது ஆக்சுவலா. அதுதான் நம்ம சொல்லணும். ஆக இதுவுமே ஒரு வகை தீய வகை தியானம் தான், ஆர்த்தர உதிர தியானம் தான். அதுபோல சந்தேகங்கள் அடிக்கடி வரும். இப்போ ஒரு சுவிட்சை போட்டிருப்பாங்க, நிறுத்திட்டோமா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இருக்கும். ஏன்னு சொன்னா சுவிட்சை நிறுத்திட்டு தான் வந்திருப்பான். அந்த நேரத்துல நிகழ்காலத்துல இருந்திருக்க மாட்டான். அதான் உண்மை. வேற ஏதோ திங்கிங்ல போகும்போது லைட் எரியுதான் நிறுத்திட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவிட்சை நிறுத்தணுமா இல்லையா. ஏன்னா அந்த முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா பேக் யார்டுக்கு கொல்லை பக்கம் அப்படின்னு இருக்கும். கதவை சாத்திடுவாங்க பொழுதோட. அந்த கதவை திறக்க மாட்டாங்க. ஏதாவது வரும் இரவு நேர விலங்குகள்லாம் உள்ள வருங்கிறதுக்காக அப்பெல்லாம் பூட்டுறது ஒரு பழக்கம். கொல்லை பக்கம் அந்த நாதங்கி சங்கிலிலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இப்பெல்லாம் எங்க ஃபிளாட்ஸ் எல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. உள்ள போனீங்கன்னா வெளியில வர்றதுக்கு அதே தான், ஒரே வே தான். அங்க போத்துவே இருக்கும் பழைய காலத்துல வீடுகள்ல எல்லாம். சிங்கிள் ஹவுஸ்ல எல்லாம் கூட இருக்கிறது. அந்த கொல்லை கதவை நம்ம போட்டோமா இல்லையா, அந்த லைட்டை நிறுத்தணுமா சந்தேகம் வந்துடும். அது என்ன ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்ட கூட அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் கொல்லையிலன்னு வச்சுங்களேன். நிறுத்தலைன்னு அடிக்கடி போய் வரேன்ப்பா அது நிறுத்தியாச்சா இல்லையான்னு பாருன்னு நிறுத்தினாலே சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா இவங்களே நிகழ்காலத்துல
அந்த செயலை செய்யும் போது இல்லைங்கிறது தான் அர்த்தம். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஞானிகளும் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானிகளும் சொல்லுகிறார்கள். அதனால அதே போல நீங்க டோர் லாக் பண்றது, தாழ்பா போட்டிருக்கான்னு பார்க்கறது, இதை சரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உள்ள வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா கை லாக்க பண்ணிட்டு தான் வரும். உள்ள இருக்கிற பேட்லாக்கை நம்ம போட்டு தான் வருவோம். இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு அடுக்கடுக்கா இருக்கும். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு தடவை இல்லைன்னா இவங்க போய் பார்ப்பாங்க, யாராவது விட்டு பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஆளு போய் பார்த்துட்டு வருவாங்க. சேஃப்டி இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்லல. அதுவுமே ஒரு வகையான ஓசிடி அப்படின்னு சொல்லுதான் விஞ்ஞானிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓசிடி நிபுணர்கள் தான் சொல்லுகிறார்கள். இந்த பூட்டு சரியா பூட்டு இருக்கா இல்லையா, இது ரொம்ப சர்வசாதாரணமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு அப்சசிவ் தாட். அது அது எல்லாருமே அதுல சிக்கிப்பாங்க. பெரும்பாலும் எல்லாரும் அதுல மாட்டாம இருக்க மாட்டாங்க. அது கார்ல கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கூட கொல்லை கதவை போட்டோமா இல்லையா, சுவிட்ச் எல்லாம் நிறுத்தணுமா இல்லையா, கேஸை நிறுத்தணுமா இல்லையா, நம்ம முக்கியமான சேஃப் இருக்கும் அது இந்த இரும்பு பீரோல நம்ம பூட்டினோமா இல்லையா, இந்த சந்தேகம்லாம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம், ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் வந்துடும். நாம ட்ரெயின்ல போயிட்டு இருக்க மாட்டோம், ஆக்சுவலா வீட்டில தான் டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் தான் மென்டல் டயத்துக்கும் ரியல் டயத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதெல்லாம் தான் நமக்கு ஒரு மனோவியாதி தான். அப்ப மனோவியாதியால பாதிக்கப்படாதவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னு சொல்றதுக்கு யாராலையும் தைரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக இந்த ஓசிடி ஒரு லைட்டா இருந்துட்டு தான் இருக்கு. அதுவே அதிகமாக போகும்போது தான் மனச்சோர்வு நோய்க்கு போறோம். அதுவே அதிகமா போயிட்டு இருந்தா மனச்சிதைவு நோய்க்கு போகும். இதெல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கடைசி நிலைக்கு போனாலோ இல்ல மனச்சோர்வு நோய்க்கு போயிட்டாலோ உங்களுக்கு மெடிசின் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சரி பண்ணுவாங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும். ஆனா நீங்களும் உங்க பிராக்டிஸை மாற்ற வேண்டியிருக்கும். ஆக இந்த பூட்டு விஷயம் எல்லாமே நமக்கு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன நீங்க நல்லாவே பார்க்கலாம், வீட்டுக்கு யாரு இப்போ நான்லாம் வீட்டுக்கு நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படிங்கிற ஆளு பூட்டிட்டு 2 தடவை இழுத்து இழுத்து பார்க்காம வர மாட்டாங்க. சரியா பூட்டிருக்கமா இல்லையான்னு. சாவி எடுத்து பையில போட்டிருந்தா கூட கொஞ்சம் தூரம் போய் சாவி எங்க அங்கே வச்சோமா அங்க வச்சோமா நான் கூட செக் பண்ணிப்பேன். இது எல்லாருக்குமே உள்ள பழக்கம். அது வந்து இருக்கக்கூடாதுன்னு இல்லை, எச்சரிக்கை உணர்வு தான். அதை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருப்பதுதான் தவறு. நாம நிகழ்காலத்துல ஸ்லிப் ஆயிடுவோம், தடுக்கிட்டு விழுவோம். அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ, எந்த இடத்துல இருக்கோமோ, ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இருப்போம், அப்ப பேலன்ஸ் கொடுத்துருப்போம், அதை எடுக்காம கூட வர்றவங்களாம் இருக்காங்க. அந்த நேரத்துல சின்ன ஒரு பழைய அப்சசிவ் தாட் வந்துடும். பாக்கி வாங்காம போயிடும். சில பேர் அந்த கவுண்டர்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு நாங்கெல்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு. ஹெவி அமௌண்ட் கட்டியிருப்பான், பாக்கி ரூபா பேலன்ஸ் வாங்காம அவசர அவசரமா போயிட்டு இருப்பான். ஏதோ ஒரு சிந்தனை வந்துடும் அவங்களுக்கு. நம்ம கூப்பிட்டு என்ன ஏது பாக்கி வாங்காம போயிட்டு இருக்கோம், நம்ம கூப்பிட்டு கொடுக்கணும் கவுண்டர்ல இருக்கிறவங்க. அந்த மாதிரி பல கொடுக்குறவங்க இருப்பாங்க, எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. வீட்டுக்கு போய் கணக்கு பார்க்கும் போது தான் தெரியும் எங்கேயோ விட்டுட்டு வந்த பணத்தைன்னு. இது எல்லாமே ஓசிடி தான். இதுதான் ஆர்த்த ரௌத்திர தியானமாக டெவலப் ஆகி வருதுங்கிறது தான் பகவான் சொல்றாரு. இது சின்ன அளவுல நடக்கக்கூடிய ஆர்த்த ரௌத்திர தியானம் தான். இது பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் எல்லா இடத்துலையும். இப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்டு கேஷியர் இருந்தாரு. அவர் கூட்டம் ரொம்ப அதிகமா இல்லைன்னு வச்சுக்கலாம், உடனே கையில இருக்கிற கேஷை பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியில சாயங்காலத்துல எதுவும் குறைஞ்சிருமான்னு. அப்போ குறைஞ்சிட்டு நம்ம என்ன உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? அது ஏதோ ஒரு அது மாதிரி ஒரு ஓசிடி பிரச்சனை சில பேருக்கு. ஏன்னா பயம், சந்தேகம். கடையில ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டே கொடுத்த பாக்கிய பாக்கெட்ல போட்டிருப்பான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்கி வாங்கினா இல்லையே அப்படின்னு என்கிட்ட கேட்பான் என் ஃப்ரெண்டு. அது மோஸ்ட் ஆஃப் தி டைம் நடந்திருக்கு. என்ன முடிக்கிற காசு பாக்கி வாங்கிட்டாமா இல்லையாங்கிறதான உனக்கு சந்தேகம் நானே கேட்டது உண்டு. உன் பாக்கெட்ல நீ தான் போட்டா நான் கண்ணால பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னோன்னதான் அவனுக்கு. ஏன்னா பழைய சில்லற பையிலேயே இருக்கும், இதை வாங்கி போட்டோமா இல்லையான்னு தெரியாது, எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த மாதிரி மனிதர்களும் நிறைய பேர். ஏன்னா நாம அந்த கொஞ்ச நேரம் வேற எங்கேயோ டிராவல் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஒண்ணு கடந்த காலத்துல டிராவல் பண்ணியிருப்போம், இல்லை எதிர்காலத்தை டிராவல் பண்ண முயற்சி எடுத்திருப்போம். அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாமே ஆர்த்த ரௌத்திர தியானத்தின் ஆரம்ப கட்ட நிலைதான். ஆக நமக்கெல்லாம் ஆர்த்த ரௌத்திர தியானம் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஓசிடியில மாட்டாத ஆளுங்களே கிடையாதுங்கிறதான் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விளக்கம். ஆக இந்த ஓசிடி அப்படின்னு சொல்றத ஆர்த்த ரௌத்திர தியானமாக அந்த காலத்திலே நமக்கு எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஜாமான தூக்கி போடாம பதுக்கி வைத்து கொண்டே இருப்பார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். பழைய பொருள்களை விடாம நீங்க சில வீட்டுக்கு போனீங்கன்னா எத்தனையோ நூற்றாண்டா இருக்கக்கூடிய பொருளை ஓடாத கடியாரமே இருக்கும். இங்கிலீஷ்காரன் கடியாரம்னா இருக்குன்னு வச்சுட்டு இருப்பாங்க. அது ஏன் இவ்வளவு நாளா வச்சிருக்காங்கன்னே தெரியாது. ஜிஇசின்னு ஒரு வால்வு செட்டு பழைய காலத்துல இருக்கும், சில வீட்டுல எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் வந்துடுச்சு, எங்கேயோ போயிட்டோம். இப்ப நம்மளுடைய
கைபேசியிலே இருக்கு. அந்த ஜிஇசி ரேடியோ வச்சிருக்கவரே இன்னும் ஒருத்தர் இருக்காரு. அது வால்வு செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அதுதான் ரேடியோவா பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் இப்ப டிரான்சிஸ்டர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வால்வ்லேருந்து டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஐசி வந்துருச்சு, விஎல்எஸ்ஐ வந்துருச்சு. எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம. சிப்பெல்லாம் வந்தோடனே ரேடியோ என்ன என்னமோ செய்யறோம் நம்ம, அதை வச்சுங்களேன். அப்படி போனாலும் அது பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு ஏதோ மியூசியம் மாதிரி வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மியூசியத்தில் வைக்க வேண்டியதை வீட்லயே வச்சிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு மாதிரி மனநோய் தான். ஆக இதெல்லாம் நாம வந்து அந்த அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, அதை ரிப்பேர் கூட செய்யாம அந்த பொருளை வைத்திருப்பார்கள். இவர்களும் கடந்த கால குளத்தில் குளித்து அடிக்கடி மூழ்கி எழுபவர்கள் தான் அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஞானிகள் தெளிவாகவே இதை கூறுகிறார்கள். கடந்த காலம்தான் அவங்களுக்கெல்லாம் நிஜம். நிகழ்காலம் என்பதே அவர்கள் உணர்வதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க இந்த கடந்த காலத்திலே எப்போ பார்த்தாலும் இருந்து கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது நாளாக யதார்த்தம் மங்கி போய் அந்த கடந்த காலம் அப்படிங்கிறது தான் நிஜமான காலமாக கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் மனச்சோர்வு நோய்க்கு வந்தவர்கள், மன சிதைவு நோக்கி எதிர்நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள். இது அடுத்த கேட்டகரி. அந்த நிஜத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் நமக்கு கொஞ்சம் தெரியும் அப்பப்ப, அவங்களுக்கு சுத்தமாவே தெரியாது. கற்பனை தான் நிஜம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கை. அதுல போய் சிக்கி கொண்டு இருப்பார்கள். அதை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா பக்தி மார்க்கத்துக்குள்ள வந்துருவோம் நம்ம திருப்ப. இதெல்லாம் ஞானியர்களே கூறுகிறார்கள். அது இன்னும் சொல்ல போனா மகாவீரரும் புத்தரும் இந்த ஏரியால அதிகமாகவே டச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம அவங்களுடைய வரலாறை படிக்கல, தத்துவத்தை சரியா நம்ம படிக்காதனால நாம அதுக்கு முன்னாடி எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அது மாதிரிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமே இது. நம்மளுடைய அன்றாட சடங்குகளே நமக்கு அதை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லணும். இது போல சில ஹோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பதுக்கல் வேலையை செய்து கொண்டிருப்பதும் கூட ஒரு வகையான கடந்த கால தியானம் தான். அது எல்லாமே நிலையாமை சிந்தனை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளாத மனநிலையிலே வாழ்பவர்கள் இவர்கள். அதுக்கு தான் அவர் நிலையாமை சிந்தனையே கொடுத்திருக்காரு. இதெல்லாம் அழிஞ்சு தூக்கி போடு அப்படின்னு அவர் எழுதல, அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே ஆயுள் முடிஞ்சுன்னா தூக்கி போடு. மனுஷனே செத்தா வீட்டிலே வச்சிருக்கோம், ஏன் அப்புறம் அந்த பொருள்களை வச்சிருக்கான்? அதுவும் புத்கலம், இதுவும் புத்கலம் தான். இதுல நாத்தம் எடுக்கும், அது எடுக்கலைங்கிறதுக்காக வச்சிருக்கிறதா? இதுதான் நிலையாமை சிந்தனை. இந்த நிலையாமை சிந்தனை அவர் கொடுக்கறதே நீ ஓசிடியில மாட்டாம இருக்கிறதுக்கு தான். இதை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இது எந்த வயசிலே உங்களுக்கு தொடங்கும் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு 15 வயதிலேருந்தே துவங்கிவிடும். இதுதான் இப்ப இருக்கிற புள்ளி விவரம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை அப்படியே விட்டுட்டீங்கன்னா 20 வயசுக்குள்ளேயே டிப்ரெஷன் வரும். அதன் பிறகு ஸ்கிசிசோஃப்ரியானியா அப்படின்னு ஒரு வியாதியாக சொல்லுகிறார்கள். அந்த மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிடி ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொன்னா அது வந்து திங்கிங் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சிந்தனையில் பாதிப்பு ஏற்பட்டா அந்த ஸ்கிசோஃப்ரேனியா அப்படிங்கிற ஒரு நோயாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எண்ணம் ஓட்டம் பாதிக்கப்படும். அப்ப மனம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைந்து கொண்டே வரும். அப்ப நியூரோ டிரான்ஸ்மிட்டர்லாம் வேகமா செயல்படும், இல்லைன்னா ஸ்லோவா செயல்படும். அப்ப எல்லா உறுப்புகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரத்தில் செயலிழந்து விடும், இல்லைன்னா ஸ்டேலா இருக்கும். அது இயங்காமலே அந்த உறுப்பு வீணாகிவிடும். அதற்கு வேண்டிய இரத்த ஓட்டம் இருக்காது. அவங்கெல்லாம் அந்த மாதிரி வியாதியில கண்டிப்பாக பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. ஆக கவுன்சிலிங் போனா அவங்க பேச்சில் வச்சே உங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லிடுவாங்க அவங்க. அதுக்குதான் நம்ம வந்து சைக்காட்டிஸ்ட போறத தவிர்க்கக்கூடிய அளவுல நாம யாரும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுல ஓசிடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அது எந்த அளவுல இருக்குங்கிறத அந்த சைக்காட்ரிஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்கள்ட்ட போயிட்டா நமக்கு பைத்தியம்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முட்டாள்தனமா இருக்கும்போது தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முழு பைத்தியமா ஆனவனா கொண்டு போய் அங்க சேர்ப்பாங்க. ஆக இதுவும் இந்த காலத்துல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அப்போதே 2600 ஆண்டுகளுக்கு முன்ன இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழாதே, நிஜத்திற்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எப்போதுமே கற்பனையில் இருக்காதே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உதாரணமா எடுத்துக்கிட்டா, தனக்கு துரோகம் செய்து விடுவாரோ அப்படின்னு மனைவியை சந்தேகப்படக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய வியாதியாக வரையறுத்துக்கிறாங்க. ஏதாவது சாப்பாட்டுல நமக்கு விஷம் வச்சிருவாள பொண்டாட்டி
அப்படிங்கிற சந்தேகம் வந்த ஆளுங்கள்லாம் இருக்காங்களாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வர்றவங்கலாம் இருக்காங்கன்னு தான் அவங்கெல்லாம் சொல்றாங்க. அந்த சைக்காட்ரிஸ்டோ இல்லை சைக்காலஜிஸ்டோ இவங்க யாரா நீங்க அணுகுனீங்கன்னா இந்த கேட்டகரி இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படின்னா எப்படி சேர்ந்து வாழ்வாங்க அவங்க? அதுல தான் பிரச்சனைகள்லாம் வருது, அவங்க மன முறிவு வருது, அவங்க டைவர்ஸ் போறாங்க. அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் இந்த ஓசிடி, மனச்சோர்வு நோய், அந்த அடுத்ததான மனச்சிதைவுக்கு வந்தவங்க தான் அப்படி ஆளாகிறாங்க. அது மாதிரி கணவனை சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அதிகமாகவே இன்னும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாங்கன்னா மனச்சிதைவு நோய்க்கு தான் சொல்வார்கள். இது எல்லாமே ஆர்த்தர ரௌத்திர தியானத்து கேட்டகரியில வர்றதுதான். ஆக கடந்த கால நினைவிலேயே நாம் நிகழ்காலத்தில் வாழ்வதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இது ஒரு வகையான டெலூஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு டெலூஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த டெலூஷன் அதிகமா போச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் ஹலோசினேஷன். ஒரு குரல் உங்க காதுல சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ இப்படி நட, அப்படி நட, இந்த நேரத்துல இந்த ஆளு இந்த இடத்துல தான் உட்காந்துருப்பான் அப்படின்னு இவங்க கற்பனை பண்ணுவாங்க. இவங்க யாரை சந்தேகப்படுறாங்களோ யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருந்தா ஏதோ அங்க நடந்துட்டு இருக்கட்டா, அது எக்ஸ்பெஷலி பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தேஷம் வந்துடும். இதுவே இவங்களோட ஒரு ஆடிட்டரி அலோசினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. காதுலேயே ஒலி பேசுறது மாதிரி இருக்குமா, இவங்க அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தானா தன்னிச்சையா பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஆர்த்தர ரௌத்திர தியானம் அதிகமா போயிடுச்சுன்னா நீங்களாகவே பேச ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு எண்ணத்துல நீங்க சிக்கி கொண்டிருப்பது உங்க வாயே அசை போட்டு சொல்லிவிடும். அதை இதுதான் இந்த காலத்துல சொல்றாங்க. அதே விஷுவல் ஹலோசினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நேரடியாக யார் உங்களை தாக்குகிறார்களோ, உங்களை மனசை தாக்குறாங்களோ அவங்கள உருவமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க கும்புற சாமியா கூட இருக்கலாம், நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த ஒரு பேய் பிசாசா இருக்கலாம், அது சொல்லிட்டே இருக்கும், நீ இதை செய்ய, அவனை கொல்லு, இவனை அடி, நீ இந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி கொண்டு அங்க போடு, இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் சம்வாட் சைக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீரியல்ல சினிமாலாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஆரம்பம் ஓசிடிங்கிற அந்த ஆர்த்தரௌத்திர தியானம் தான். அங்கிலேருந்து வந்தது தான் இந்த பில்லி சூன்யம். இது எல்லாமே முற்காலத்திலேருந்து ஏற்படுத்தப்பட்டது இந்த மன சிதைவு நோய் தான். வேற யாரும் எங்க இருந்தோ உங்களுக்கு மேல இம்போஸ் பண்ணி நீங்க அதுல இயக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த கதையெல்லாம் கிடையாது. நீங்களே உங்க மனசுல இருக்கக்கூடிய கடந்த காலம்தான் உங்களை அப்படி செயலாற்ற வைக்கிறது. அப்படிங்கிறது தான் அப்சஷன் ஆஃப் தி தாட்ஸ் அண்ட் கம்பல்சி ஆஃப் தி ரிச்சுவல்ஸ். இதுக்குள்ளதான் இத்தனை விஷயங்களும் அடங்கி இருக்கின்றன. ஆக நாம் இதுல தெரிந்து கொள்ள வேண்டியது, பாஸ்ட் இஸ் மிசரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, பிரசன்ட் இஸ் பிரசன்ட், தட் இஸ் கிஃப்ட். இதுவே நாம் உயிருடன் வாழும் காலம் என்பதை உணரவே மகாவீரர் கடந்த கால கனவுகளில் மூழ்கி தகிக்காமல் எப்பவுமே தகித்து கொண்டிருக்காமல் இருக்கவே ஆர்த்தரௌத்திர தியானத்தை நமக்கு வழங்கி எச்சரித்துள்ளார். அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நிகழ்காலத்தில் கடைபிடித்தால் மரணம் தழுவுவது கூட நமக்கு தெரிவதில்லை. அது கூட ஒரு பயம்தான். மரணம் விடுமோன்னு ஒரு வியாதி வந்துருச்சுனாலே அந்த ஓசிடியில நம்ம மாட்டிக்குவோம். அந்த ஒரு ஆர்த்தரௌத்திர தியானத்துல வந்துருவோம். நீங்க நிகழ்காலத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் வந்தது தெரியாது. அப்படிங்கிறதான் அவர் தெரிவிக்க வருகிறார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சைக்காட்ரிஸ்டும் சொல்லுகிறாங்க. நாம மிக தொலைதூரமான கடக்க முடியாத ஒன்று இருக்கிறதுனா அதுதாங்க கடந்த காலம். நீங்க என்னத்தை டிராவல் பண்ணீங்கனாலும் அந்த கடந்த காலத்தை நீங்கள் கடக்கவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நீங்க டிராவல் பண்றதுக்குள்ள உங்க ஆயுளே முடிந்து விடும். ஆக அதை நம்ம எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். பணமோ அதிகாரமோ கூட நம்மை திரும்ப திரும்ப அந்த இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. நாமளே தான் அங்க போவோம். எனவே நாம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துவோம். ஒவ்வொரு நொடியையும் விழிப்புணர்வோடு கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். நாம் இதனை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உடல் இங்கே இருக்கிறது, ஆனால் மனம் இங்கே இல்லை. அது இரு குறுகராக உள்ளது. அப்படிங்கிற கால பயணத்தில் தண்ணீர் குடிக்கும் போது, உணவு உண்ணும் போது உடல் இப்போது குடிக்கிறது. உடலால் எதிர்காலத்தில் தண்ணீர் குடிக்க முடியாது. கடந்த காலத்தில் உணவு உண்ண முடியாது. ஏனென்றால் கடந்த காலம் இப்போது இல்லை, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. உடல் எப்போதும் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனம் ஒருபோதும் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை எப்போதும். அதனால்தான் அதில் ஒரு பதட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒருவன் இருபுறமும் பிளவுபடுவதை போன்ற உணர்வை தருகிறது. மனம்தான் உடலுக்கு திரும்ப திரும்ப வரும் விஷயத்தில்
தான் கற்றுக்கொண்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனது உடலுக்கும் உனது மனதுக்கும் பலம் அமைக்கப்பட வேண்டும். அதுவே தேவையான ஆனந்தத்தை உனக்கு அளிக்கும் அப்படிங்கிறது தான் ஞானியரின் கூற்று. கடந்த காலம் எதிர்காலம் என்ற இரு சிறையிலிருந்து மனம் விடுபடும் போதுதான் நிகழ்காலத்தில் விடுதலை பயணமே துவங்கும். அது ஒரு எளிய செயல்பாடு என்றுதான் பகவான் மகாவீரரும் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் தத்துவ மொழிகளின் வழியிலே. அவ்வழியிலே நாம் தொடர்ந்து பயணிப்போம். இன்றே இப்போது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நிகழ்காலத்திலே வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.